வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3030 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 2990 ஸ்டாப் லாஸை வச்சு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன்லேருந்து ஓரளவு ஏற்றத்தை கொடுக்க முயற்சி செஞ்சு 3045 வரைக்கும் போயிட்டு மேலே போக முடியாமல் ஸ்டாப் லாஸ் பக்கமாக வந்து ஓரளவு ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இறுதியாக அதை உடைச்ச மார்க்கெட் 2960 வரைக்கும் வந்து அது பக்கமே க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் மார்க்கெட் முழுக்க செல்லிங்க்கு சாதகமாக தான் ட்ரேட் ஆகிருக்கு. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விஷயம், 3020 இந்த 3000 அப்படின்ற இந்த சைக்காலஜிக்கல் ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்தில் இதை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். 3030க்கு மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் நம்ம நல்லா பை பண்ணோம். ஓரளவு இந்த கான்ட்ராக்டில் 3080 வரைக்கும் ப்ரைஸ் மேலே போகிற வரைக்கும் லாபம் பண்ணியிருந்தோம். ஆனால் 3000 அப்படின்ற இந்த இடத்துக்கு மேலே ப்ரைஸ் நிற்க முடியல, கீழே வந்திருக்கு. அதனால் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும், ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கும் வெள்ளிக்கிழமை எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இதோடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்றது ஒரே விஷயந்தான். 3020க்கு மேலே ப்ரைஸ் போகாத வரைக்கும் மார்க்கெட்டில் புது பையர்ஸ் வந்து பை பண்ணி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. 3020க்கு மேலே போனால் தான் நிறைய பையர்ஸ் உள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தவிர 3000 கீழே ட்ரேட் ஆகிற சமயத்தில் மார்க்கெட் மறுபடியும் அதோடைய மொத்த ட்ரெண்டான டவுன் ட்ரெண்டை தான் கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி 2912 அப்படின்ற அடுத்த டார்கெட்டை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். 3020 வரைக்கும் செல் பண்ணி 3032 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். கம்மியான ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க மார்க்கெட் ஓரளவு ஏற்றம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்டாப் லாஸ் ஒன்று உங்களுக்கு குறைவாகும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.